உண்டாகட்டும். இந்த 19வது உபவாச நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் அதிகாலையில் காத்திருந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இன்னும் பரிசுத்தத்திலே வளர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் ஆயத்தப்படுவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 18 நாட்களிலே 3 விதமான பெரிய தலைப்பின் கீழே 18 பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். மண்ணும் தேவனுடைய சிருஷ்டிப்பும் அப்படின்னு சொல்லி, அது மண்ணும் மனிதனுடைய அவயங்கள், 3வது மண்ணும் பஞ்சபூதங்களும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தலைப்பில் 18 பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு 19வது நாளிலே மண்ணும் தோட்டமும் என்கின்ற தலைப்பை பார்க்கிறோம். மண்ணும் தோட்டமும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மண்ணும் தோட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வேதாகமம் மொத்தம் 66 புத்தகங்கள் அடங்கியது. இதில் தோட்டம் என்று சொல்லும் பொழுது வேதாகமம் தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்தில் முடிகிறது. தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்தில் முடிகிறது. இதில் குறிப்பாக 3 விதமான தோட்டங்களை குறித்து நம்ம சொல்ல முடியும். ஒன்று, தேவன் ஏற்படுத்தின ஏதேன் தோட்டம். பூமியிலே தேவன் ஏற்படுத்தின ஏதேன் தோட்டம். இயேசு கல்வாரி சிலுவையில மரித்த அடக்கம் பண்ணப்பட்டது ஒரு தோட்டம், கெச்சமனி தோட்டம். தோட்டத்திலே அவர் அழுது சென்றார். அதே போல பரலோகத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. வெளிப்படுத்திய விசேஷத்திலே வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் நித்திய தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேதாகமம் தோட்டத்தில் ஆரம்பித்து தோட்டத்திலே முடிவடைகிற ஒன்றாக இருக்கிறது. அதில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதை மனுஷனை கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காரணமும் வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதை அவன் என்ன செய்யாமல் போயிட்டான், காக்காமல் போயிட்டான். அந்த தோட்டத்தில் இருந்ததான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோடு கூட இருந்த தொடர்பு, மனுஷனுக்கு கர்த்தரோடு இருந்த தொடர்பு எதெல்லாம் அவன் இழந்து போயிட்டான் அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் பகலில் குளிர்ச்சியான வேலையில தேவன் மனிதனோடு பேசும்படி வருவான். அப்போ அவன் தவறை இழக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க அவன் தவறிவிட்டான். அல்லேலூயா. அப்போ தோட்டத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை டெய்லி பகலின் குளிர்ச்சியான வேலைகளில மனிதன் கேட்டுக்கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்ம 18 நாளும் காலையில் அதிகாலையில் என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இது வெறும் 40 நாள் மட்டும் இல்லை, நமக்கு 365 நாள் வருஷம் முழுவதும் நம்ம கேட்கிறவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போன ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் கீழ்ப்படியாமல் போகும்போது சத்தத்தை கேட்க முடியாமல் போனது. 2வது, அவன் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருந்தான். அந்த ஐக்கியத்திலிருந்து அவன் தோட்டத்தில் இருந்து அவன் என்ன செய்யப்பட்டான், துரத்தப்பட்டான். கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் இருந்தான். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து விலகி அவன் கடந்து சென்றவனாய் மாறினான். தோட்டத்தில் இருக்கும் பொழுது பயம் இல்லாமல் இருந்தான். தோட்டத்தை விட்டு வெளியே போகும் பொழுது அவனுக்குள்ளே பயம் வந்தது. தோட்டத்தில் இருக்கும் பொழுது கீழ்ப்படிந்து இருந்தான். தோட்டத்துக்கு வெளியிலே வரும் பொழுது அவன் கீழ்ப்படியாமல் போனான். தோட்டத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். வெளியிலே அவன் தோட்டத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவன் சாபத்துக்குள்ளாய் மாறினான். தோட்டத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷமான ஒரு ஆகாரத்தை அவன் சாப்பிட்டான். தோட்டத்தை விட்டு வெளியே வரும் பொழுது வேர்வையின் ஆகாரத்தை அவன் சாப்பிட ஆரம்பித்தான். அவன் மண்ணாய் இருக்கிறபடினாலே திரும்ப மண்ணுக்கு அவன் கடந்து போக வேண்டியதாய் காணப்பட்டது. அல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம்.
இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற நேரத்தில் சொல்ல முடியுமோ அந்த ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அல்லேலூயா. அப்ப தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் என்ன நடந்தது அப்படின்னா, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நன்றாய் கவனிக்கணும். அப்போ பகலில் குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் நம் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறார். அப்போ இவன் தோட்டத்தை விட்டு அவன் எப்பொழுது அவன் அந்த சத்தத்தை கேட்டு அவன் வயது ஒளிந்து கொண்டான்னு சொன்னா அவன் தவறுகளை இழைக்கும் பொழுது. நீங்க நல்லா பாத்தீங்க சொன்னா தப்பு செய்யறவங்க சபைக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்படி வந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு குற்ற உணர்வு இருக்கும், ஒரு பயம் இருக்கும், கர்த்தர் என்ன செய்ய போறாரோ அப்படின்னு இருக்கும். இப்போ கவனிங்க, சபைக்குள்ள ஒரு மனிதன் வரும் பொழுது அவன் கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எரேமியா 3:13 வாசிக்கும் பொழுது, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்திற்கு செவிகொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று. அப்ப ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்காம போயிட்ட. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற, நீ என் சத்தத்துக்கு என்ன பண்ணிட்ட, செவி கொடுக்காமல் போயிட்ட. அப்ப ஏன் ஆதாம் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணல, செவி கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார் இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னாரு, அந்த பழத்தை தான் அவன் என்ன பண்ணான், சாப்பிட்டான். அப்ப செவி கொடுக்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ செவி கொடுக்காதது என்ன பண்ணு, ஒற்றுக்கொள். நீ எந்த காரியத்துல ஆண்டவருக்கு செவி கொடுக்கல, அந்த காரியத்தை நீ ஒற்றுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எந்த காரியத்துல இன்னும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க எந்த காரியத்துல இன்னும் கீழ்ப்படியாம இருக்கீங்கன்றத வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க மனசாட்சிக்கு என்ன பண்ணும், அது தெரியும், உனக்கே தெரியும் முன்ன நீ எதில் கீழ்ப்படியில. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பண்ண, ஒத்துக்கோ. ஆமா நான் கீழ்ப்படியில ஆண்டவரே ஒத்துக்கோ. இப்போ ஒருவேளை ஆதாம் வந்து ஆண்டவர்கிட்ட ஆமா ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா அன்னைக்கு என்ன ஆயிருக்கும், பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், பழியை தூக்கி ஏவாள் மேல போட்டான். ஏவாள் பழியை தூக்கி சர்வத்தின் மேல போட்டுச்சு. அப்போ என்னென்ன மாத்தி மாத்தி அவங்க சொன்னதுனால எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு ஒரு சாபம் வந்துருச்சு. அல்லேலூயா. தோட்டத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, துரத்திட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். அல்லேலூயா. நீங்க எப்படி கேட்கணுமா, கவனித்து கேள். நான் சொல்றேன்பா, உங்ககிட்ட நான் பேசணும்னு விரும்புறேன், நீ என்ன பண்ணு, கவனிச்சு கேளு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் விரும்புறது என்ன, என் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கும் அவர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்தில் எதிர்பார்த்தவர் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், அவருடைய சத்தத்தை நீங்கள் கவனித்து கேட்க வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்துல மனுஷன் ஆண்டவர் இழந்து போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மனிதன் இன்றைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி அவர் விரும்புறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய இருதயம் என்ன எப்படின்னு சொன்னா அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறது. ஒருவனின் சத்தத்தை கேட்பானா, என் பிள்ளைங்க சத்தத்தை கேட்குமா, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
ஏதேன் தோட்டத்துல ஆதாம் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்ட உடனே அவன் பயந்து ஒளிந்து கொண்டான். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம பயந்து ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் அல்ல, தேவன் பேசும் பொழுது ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு இருதயத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் சொன்னா, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை நீங்க வாசிங்க சொன்னா, அங்க ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார், ஜனங்களோடு பேசினார். ஜனங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் பேசுறதை எங்களால் என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. மோசே நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணுங்க, நீங்க எங்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நாங்க அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அப்போ ஒரு மனிதன் நேரடியாக தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. ஏன்னா அவருடைய சத்தம் ஒரு பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 29 வாசிக்கும் பொழுது அவருடைய சத்தம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்து அந்த சங்கீதம் 29 முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் பெண்மானங்களை ஈடுபடி செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் அந்த சங்கீதத்துல. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. மோசே 40 நாள் மலையில போய் கர்த்தருடைய சத்தத்தை அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் பேசுறாரு, அவன் கேட்கிறான். கர்த்தர் பேசுறாரு, அவன் கேட்கிறான். அல்லேலூயா. 40 நாள் ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. நமக்கு 40 நாள் பாஸ்டிங் வந்தாலுமே ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம். அல்லேலூயா. ஏன்னா 40 நாளும் வேதத்தில் இருக்கிற நிறைய மகத்துவங்களை ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க, கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. மோசே மலை மேல போனாரு, 40 நாள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாரு. நம்ம சர்வ சங்கத்துல வந்து 40 நாள் கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்றோம், பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றால், இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப சத்தியவான் எவனும் என் சத்தத்தை என்ன பண்றான், கேட்கிறான். அப்ப நம்மளெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாங்க, சத்தியவான். அல்லேலூயா. உங்க பேர் என்னது, சத்தியவான். ஏன்னா நீங்க யாருடைய சத்தத்தை கேட்கறீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறீங்க. அப்போ இங்க கர்த்தருடைய பரிசுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். அப்ப பிலாத்து கேட்கிறாரு, அப்பா என்ன ராஜா சொல்றாங்க, உண்மைதானா? ஆமா, நான் ராஜா தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க என்ன பண்ண பிறந்தேன், வந்தேன்றார் ஆண்டவர். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, இழந்து போனதை தேடி வந்தார். ஆண்டவராகிய தேவன் நம்ம எல்லாரும் ரட்சிக்க வந்தார். சத்தியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியா இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, சத்தியவான் எவனும் என் சத்தத்தை என்ன பண்றான், கேட்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்றபடி நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் விரும்புறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம செவி கொடுக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறும். ஆண்டவர் சொல்ற, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய எல்லா மன விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அப்போ உண்மையாகவே நம்ம கர்த்தருடைய ஆடுகளாக இருந்தா கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படியும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல,
அவருக்கு பின் செல்லும். அல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தெரியுங்களா? இயேசுவுக்கு பின் செல்லும். அல்லேலூயா. இயேசுவுக்கு பின் செல்லும். அல்லேலூயா. 2 விதமான ஆடு, செம்மறி ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு. சில ஆடுகளுக்கு பின்னாடி மேய்ப்பன் போகணும். சில ஆடுகள் வந்து மேய்ப்பன் முன்னாடி போவாரு, அது பின்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி போகும். அல்லேலூயா. எந்த ஆடுங்க பின்னாடி போகும்? செவி கொடுக்கிற ஆடு பின்னாடி போகும். இல்ல சாதாரணமாக சொல்லுங்க, ஆடு எந்த ஆடு மேய்ப்பன் முன்னாடி போவார், பின்னாடி போகும்? எல்லா ஆடுமா? சசியம்மா சொல் பண்ணி நம்ம கரெக்டாக சொல்லுங்க. வெள்ளை ஆடு பின்னாடி போகும், முன்னாடி போகணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், சரி, கரெக்டாக, நல்லவன். அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் முன்னாடி போறாங்க, ஆடுகள் என்ன பண்ணுறது? அதை ஃபாலோ பண்ணி பின்னாடி போகும். ஏன்னா மேய்ப்பனுக்கு பின்னாடி போனதான் என்ன கிடைக்கும்? நல்ல ஆகாரம் கிடைக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம எங்கள் வீட்டு சைடு மாடெல்லாம் ஓட்டு வருவோம், கர்த்தருடைய பரிசுத்தம். சில நேரத்தில் வரமாட்டாங்க, பார்த்து இடையில விசாரிக்க சொல்லுவாங்க, ஏங்க இந்த பக்கம் வரலாம் அப்படின்னா, அங்கே மேய்ச்சல் எல்லாம் போச்சுங்க, அங்கே பில்லெல்லாம் இல்லை, அதுக்கு நாங்கள் வேற இடத்த என்ன பண்ணோம், நாங்கள் பார்த்துட்டோம், வேற இடத்துக்கு நாங்கள் போட்டோம். எங்கே மேய்ச்சல் இருக்குதோ மேய்ப்பன் என்ன பண்ணுறாங்க, ஆடு மாடெல்லாம் அங்கே தான் மேய்க்கிறாரு. அல்லேலூயா. அப்போது மேய்ப்பன் பின்னாடி போனால் என்ன கிடைக்கும்? நல்ல ஆகாரம் கிடைக்கும். அதான் சங்கீதக்காரர் ரொம்ப அருமையாக சங்கீதம் 23, இந்த சங்கீதம் 23 தெரியாத விசுவாசியே, சங்கீதம் 23 தெரியாத விசுவாசி ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. மனப்பாடமா தெரிகிற ஒரு சங்கீதம் என்னன்னா சங்கீதம் 23. குழந்தைங்க கேட்டவங்க என்ன பண்ணோம் சொல்லணும், கர்த்தரின் மெய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடையேன். அடைவேன் இல்ல, அடையேன். சரி, கர்த்தரின் மெய்ப்பராய் நான் தாழ்ச்சி அடைவேன், தாழ்ச்சி அடைவேன், தாழ்ச்சி அடைவேன் இல்லை. அல்லேலூயா. தாழ்ச்சி அடையேன், அதாவது அடைவேன்னா நான் கீழே போயிடுவேன் அர்த்தம். அடையேன்னா எனக்கு ஒருபோதும் குறைய வராதுன்னு அர்த்தம். அப்ப கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் என்னை எங்க கொண்டு போறாங்க? புல்லுள்ள இடங்களில் என்னை நீ அமர்ந்த தண்ணீரில. அப்ப பாருங்க, புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை நிறைவாய் போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக. எப்போன்னா அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை ஃபாலோ பண்ணுவோம். அல்லேலூயா. அப்ப நம்ம தோட்டத்துல என்ன இழந்து போனா, நம்ம ஆதாம் இழந்து போனா, தேவ சத்தத்தை கேட்டவன அவன் ஒழிச்சுக்கிட்டான். நம்ம ஒழிச்சிக்க கூடாது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, அவன் இழந்து போன ஆசீர்வாதம் என்ன? தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தான். தேவனோடு அவன் எத்தனை யுகங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்தான் தெரியாது. ஆனா எப்ப அந்த தப்பை செஞ்சானோ அந்த அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் பிளவுபட்டுச்சு. அல்லேலூயா. தோட்டத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? அவனை வெளியே அனுப்பிச்சிட்டார். தோட்டத்தை விட்டு அவனை வெளியே அனுப்பிட்டார். கர்த்தருடைய பரிசுத்தம். அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியம் அங்க என்ன ஆச்சுங்க? பிரிவினை வந்துருச்சு, பிளவுபட்டு போச்சு. அந்த அந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை திரும்ப கொடுக்கிறது தான் தேவன் பல முறை முயற்சி செய்து மனிதனோடு கூட அவர் வாசம் பண்ண அவர் விரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தோட்டத்தை விட்டு துரத்திட்டு அவனை அப்படியே விட்டுடல, திரும்ப அவனோடு கூட ஐக்கியப்பட கர்த்தர் விரும்பினார். பலவிதமான முயற்சிகளை ஆண்டவராகிய தேவன் எடுத்தார். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயின் நாட்கள்ல பார்க்கும் பொழுது, நீ ஒரு என்ன பண்ணுங்க, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு, ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணணும், நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதற்காகன்னு சொன்னா தேவனோடு கூட ஐக்கியப்படும்படியா. அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட நம்ம திரும்ப எப்படி ஐக்கியப்பட முடியும்? வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியாய் இருப்போமானால், ஒளியிலே நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் உனக்கு கழுவி, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி,
நீ ஒளியின் இடத்திற்கு வரணும், ஒளியில நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நீ ஒளியில நடக்கன்னு சொன்னா நிச்சயமாய் அவரோடு கூட நீ ஐக்கியப்படுவாய். இப்ப ஒளி யாருன்னா இயேசுதான் ஒளி. அல்லேலூயா. நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை அடைவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அப்போ ஒளியிலே நம்ம நடக்கணும். எதில் நடக்கணும்? இயேசுவுக்குள்ள நடக்கணும். அப்ப இயேசுவுக்குள்ள ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது அவன் இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பான், பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பான், பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவன் ஐக்கியப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதோடு கூட ஐக்கியப்படணும்னு சொன்னா இயேசுவோடு கூட நம்ம ஐக்கியப்படணும். அப்ப பாருங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை அவன் இழந்து போயிட்டா, அதை திரும்ப தரும்படியாகத்தான் இயேசு உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. கொரிந்தியர்ல நாம் வாசிக்கும் பொழுது நம் வேதத்துல கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், ஒவ்வொரு மாதமும் நம்ம திருவிருந்து எடுக்கிறோம். அப்ப நம்ம கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு கூட அவருடைய சரீரத்தோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குமாரனும் கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் உங்களை எதற்காக அழைத்தார்? குமாரனோடு கூட ஐக்கியப்படும்படியாக. அப்ப குமாரனோடு கூட எந்த ஒரு மனுஷன் ஐக்கியப்பட்டு இருக்கிறானோ, இயேசுவோடு கூட எந்த ஒரு மனுஷன் ஐக்கியப்பட்டு இருக்கிறானோ, ஒளியோடு கூட எந்த மனுஷன் ஐக்கியப்பட்டு இருக்கிறானோ, அந்த மனுஷனை ஆண்டவராகிய தேவன் நித்தியத்துக்கு கொண்டு போக அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு கூட அவருடைய சரீரத்தோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம்ம அங்கு வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 13:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம். அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனோடு கூட நம்ம ஐக்கிய உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1 யோவான் 1:3 நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 1:3 வாசிக்கும் பொழுது, நீங்களோ எங்களோடு ஐக்கியமாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இயேசுவோடு ஐக்கியப்படணும், பரிசுத்த ஆவியோடு ஐக்கியப்படணும், பிதாவோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? ஐக்கியப்படணும். அப்ப இந்த 3 பேரோட ஐக்கியப்படணும்னா முதல்ல நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கணும்? இந்த வசனத்துல 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி பரிசுத்தவான்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டரோடு கூட உங்களுக்கு என்ன தேவை? நல்ல ஃபெல்லோஷிப் தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்ப நீங்க எங்க கூட இருந்தா யார் கூட இருக்கிற மாதிரி? பிதாவாகிய தேவனோடு கூட, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, பரிசுத்த ஆவியாகிய தேவனோடு கூட. அப்ப அந்த ஐக்கியம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்களோடு கூட, பாஸ்டரோடு கூட உங்களுக்கு என்ன தேவை? ஐக்கியம் தேவை. நீங்க எங்களோட ஐக்கியமா இருந்தா நீங்க ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை எங்களுடைய பார்வையிலிருந்து நீங்க கொஞ்சம் விலகி போறீங்கன்னா
நீங்க யாரோட ஐக்கியம் வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம்? பேய்களோடு ஐக்கியம் வச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. உலகத்தோடு ஐக்கியம் வச்சிருக்கிறீங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:20 அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. ஊழியக்காரர் சொல்ற பேய்களோடு நீங்க ஐக்கியமா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அல்லேலூயா. அதனால உங்க ஐக்கியம் இது வரையும் வெளியில இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ஊழியனோடு கூட ஐக்கியமாயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனை அப்படி கண்ணில் அப்படி மண்ணை தூக்கிட்டு வெளியே போறான்னா அவன் எங்க ஐக்கியமாக போறான்? பேய்களோடு ஐக்கியமாக போறான். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவன். 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. இருளோடு கூட ஐக்கியம். அல்லேலூயா. அந்நிய நுகத்துல நீங்க பிணைக்கப்பட்டீங்கன்னா யாரோட ஐக்கியப்படுறீங்கன்னு அர்த்தம்? இருளோடு ஐக்கியப்படுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இருளோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. இருளோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? இயேசுவோடு கூட, பிதாவோடு கூட, பரிசுத்த ஆவியானோடு. அதுக்கு அடையாளம் என்னன்னா, நீங்க ஊழியக்காரரோடு கூட என்ன பண்ணணும்? ஐக்கியமாய் மாறும். அல்லேலூயா. ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? பிதாவோடு, குமாரனாகிய இயேசுவோடு இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானோடு எங்களுடைய ஐக்கியம் இருக்குது. நீங்க எங்களோட ஐக்கியப்பட்டீங்கன்னா அவங்களோடு கூட என்ன பண்றீங்க? ஐக்கியப்படுகிறீர்கள். அப்போ ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை அவன் குறித்து கொண்டான். திரும்ப கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த பூமியை அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. 3வது, ஆதாம் இழந்து போன ஆசீர்வாதம். தேவ சந்நிதியிலிருந்து துரத்தப்பட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவன் கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. அல்லேலூயா. 3வது, அவன் இழந்து போன ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து அவன் விலகி வைத்தான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய சந்நிதியில் இருந்து விலகின மனுஷனை ஆண்டவர் அப்படியே விட்டுல. அவன் திரும்ப கூப்பிடும் பொழுது அவனுடைய சத்தம் தேவ சந்நிதியில வந்து எட்டினது. அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆதாமுக்கு ஆண்டவர் பைபிள்ல வந்து 3 பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிறைய ஏராளமா பிறந்தது. அதுல குறிப்பா 3 பிள்ளைகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யார் யாருங்க? காயின், ஆபேல், சேத். அப்ப கவனிங்க, இந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஏனோஸ் பிறக்கும் பொழுது தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தோட கர்த்தர் மனசு இறங்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. திரும்ப தேவன் நம்முடைய ஜனங்களுக்காக மனம் இறங்கினார். அல்லேலூயா. அப்புறம் எப்போ ஆண்டவருடைய சமூகத்துல சந்நிதியில எட்டினது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 2:23 சில நாள் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம்
தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. ஆதாம் இழந்து போயிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சந்நிதியை ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடுறான். ஆண்டவரே, எங்களை மீட்க இந்த பூமியில யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல முறையிடும் பொழுது தேவன் ஒரு மோசையை அனுப்பினார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஜனங்க முறையிட ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தேவைன்னு சொல்லி முறையிடும் பொழுது தேவ சந்நிதியில போயிட்டு, அப்போ உங்க ஜபங்கள் தேவ சந்நிதியில போய் எட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். அல்லேலூயா. சத்தம் போன உடனே ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தேவ சந்நிதியில வந்திருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன விண்ணப்பமோ அதை ஆண்டவரே இன்னைக்கு நான் மனதார ஜெபம் பண்றேன், எனக்கு விடுதலை தான். கர்த்தர் பார்ப்பார். உங்களுக்கு ஒடுக்குதல் எல்லாம் பார்ப்பார், உங்க பிரச்சனை எல்லாம் அவர் பார்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 19வது நாளிலே கர்த்தருக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நீங்க உங்களை ஜனங்கள் ஒடுக்குறாளா கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்துல தேவ சந்நிதியில நீங்க விண்ணப்பத்தை வைங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய தேவனுடைய சந்நிதியில திரும்ப நம்ம போய் சேரணும். நம்ம எதை இழந்து போயிட்டோமோ அதை திரும்ப நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3:14, ஆகையால் பிரியமானவர்களே வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும் பொழுது ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல அவருடைய சந்நிதியில போய் சேரணும். அப்ப அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். கரை திரை இல்லாத இருக்கணும். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இன்னும் மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர்ல. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உங்களை கற்புள்ள கன்னிகையாக பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நீங்க கரை இல்லாதவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக காணப்படணும். ஆண்டவருடைய சந்நிதியில போய் சேரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எடுத்துட்டீங்களா? 2வது வசனத்தை 2 கொரிந்தியர் 4 கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும். சரி, ஓகே. 2 கொரிந்தியர் இருக்கு, நீங்க பார்த்து எடுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து என்னும் மணவாளனுக்காக ஆண்டவராகிய தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சந்நிதியிலே நம்ம காணப்படணும். 2 கொரிந்தியர் 2:17 வாசிங்க. தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அல்லேலூயா. அப்ப நாங்க எப்படி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, தேவ சந்நிதியில துப்புரவான வசனங்கள். அல்லேலூயா. கலப்பான வசனங்கள் அல்ல, துப்புரவான வசனங்களை, தூய்மையான வசனங்களை நாங்கள் வாசனித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்து என்னும் மணவாளனுக்காக ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சந்நிதியில மணவாளனாக இயேசுவோடு கூட மணவாட்டியாகிய சபை போய் சேரும். வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 19:7 வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்த 19:7, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோ, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து மணவாளனுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். திரும்ப அவருடைய சந்நிதியில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இயேசு என்ன பண்ண போகிறார்? திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது நீங்கள் எல்லாம் கரை திரை அற்றவர்களாக கற்புள்ளவர்களாக இயேசு மணவாளனாக இயேசுவுக்கு வர நீங்கள் ஆயத்தமாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் திரும்ப அந்த மணவாளனோடு கூட சேர்க்கும்படியாக, அந்த இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்துல திரும்ப உன்னை சேர்க்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் அவருடைய சந்தையில காணப்பட சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம 3 காரியத்தை சொல்லி இருக்கிற உங்களுக்கு. ஒண்ணு, ஆதாம் எழுந்து போனான், தேவ சத்தத்தை கேட்க எழுந்து போனான். இயேசு இந்த பூமியில வந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. 2, ஐக்கியத்தை எழுந்து போனான், திரும்ப இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். 3வது, தேவ சந்நிதியை அவன் இழந்து போனான். இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வந்து அந்த தேவ சந்நிதியில நீங்கள் நித்தியமாக இருக்கும்படி அவர் திரும்ப அவர் வந்து உங்களை என்ன செய்ய போகிறார்? அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. மண்ணான மனிதனுக்கு ஆண்டவர் மகிமையான ஒரு தோட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நித்திய தோட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த தோட்டத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 12 மாதமும் 12 விதமான கனிகளை தருகிற மரங்கள் இருக்கிறது. அந்த இலைகளினாலே மனிதனுக்கு ஆரோக்கியம் உண்டு. அது மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு உன்னத தோட்டத்துக்கு ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நித்திய தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மண்ணான மனிதனுக்கு ஒரு மகிமையான தோட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த தோட்டத்துல உன்னை என்னையும் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வாரா? கர்த்தர் வசனங்களை கொடுத்துக்காக கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.